அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் இன்றைக்கி பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து 2 டம்ளர் ரேஷன் அரிசி எடுத்துருக்கேன். இது நல்லா 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். பச்சரிசியும் எடுத்துக்கலாம், நம்ம புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மள்ட்ட ரேஷன் அரிசி அதிகமாக இருக்கனால நம்ம ரேஷன் அரிசி எடுத்துக்கிறோம். இதை வந்து நீர் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, உப்புமா கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஈஸியாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ரெண்டு மணி நேரம் இதை நல்லா ஊற விட்டுக்கலாம். அரிசி நல்லா ஊறிட்டு இப்போ இது தண்ணி இல்லாமல் நம்ம வடிச்சுப்போம். நல்லா இது மாதிரி வடிச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுருவோம். அப்போ தான் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது அரிசியில். இப்போ ஊறின அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ரவை மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிப்போம். மிக்சியில் போட்டு அரிசியை ரவை மாதிரி இதை மாதிரி அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் போட்டுப்போம். இதை நம்ம வந்து பிடி கொழுக்கட்டை வந்து இன்றைக்கி இனிப்பும் உரப்பும் செய்ய போகிறோம். அரைச்ச மாவில் பாதியாக பிரித்து பாதி இனிப்புக்கும் பாதி உரப்புக்கும் எடுத்துக்கலாம். இப்போ 2ஆக பிரித்தாச்சு. உரப்பு செய்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஊற வச்ச பைத்தம்பருப்பு, தேங்காய். இனிப்புக்கு தேங்காய், பைத்தம்பருப்பு, சீனி. முதல்ல ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். வெல்லம் போட்டுக்கலாம், இல்லைன்னா சீனி போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சீனி. அப்புறம் நம்ம வச்சுருக்கிறதுல ஊற வச்சதில் பாதி பைத்தம்பருப்பு. தேங்காயில் ஒரு தேங்காய் திருவி இருக்கேன், பாதி போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிப்போம். பச்சை தண்ணி தான். இப்போ இனிப்பு கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் இதே மாதிரி தளர்வாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கல் மாதிரி இருக்காது, சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. அடுத்தது உப்பு கொழுக்கட்டைக்கு தாளித்து போட்டால் அதுவும் ரெடி ஆகிடும். இப்போ அடுப்பில் 1 ஸ்பூன் எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் சூடானோடனே அதில் கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சோடனே உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு செவந்தோடனே நம்ம எடுத்து கொட்டிடலாம் மாவில். இப்போ உளுத்தம்பருப்பு செவந்துட்டு இப்போ தாளித்து போட்டதுக்கப்புறமா அதில் ஊற வச்ச பைத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மீதி இருக்க தேங்காய் நிறையா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் நிறையா போடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிப்போம். மாவு கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சிப்போம், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும்.
மாவு இந்த மாதிரி தளர்வாக இருந்ததுன்னா கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ உப்பு கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆகிட்டு இனிப்பு கொழுக்கட்டையும் உப்பு கொழுக்கட்டையும் ஒரே இட்லி பானையில் நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இட்லி தட்டில் எண்ணெய் தடவிப்போம். இப்போ இதை மாதிரி நீட்டு வாட்டத்தில் பிடிச்சி வச்சுப்போம். ஒரு தடவை நான் அப்படி தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டேன். ரொம்ப ஹார்டாக வந்துட்டு, அதனால் நல்லா இந்த அளவு தளர்வாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. உப்புமா கிண்டி அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாகவே அப்படியே செஞ்சிடலாம். அடுத்ததாக இனிப்பு கொழுக்கட்டை ஊட்டி வச்சிடலாம். நான் சின்ன சின்ன பாலாக உருட்டி வைக்கிறேன். இது எத்தனை கெஸ்ட்டு எத்தனை பேர் வந்தாலும் நம்ம உடனே செஞ்சிடலாம். அரிசியை ஊற வைக்கிறதுக்கு தான் டைம் ஆகுமே தவிர செய்யறதுக்கு ரொம்ப டைம் கம்மி. கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸாக ஈவினிங் டைம்லலாம் இதே மாதிரி நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இட்லி பானையில் வச்சு 15 நிமிஷம் இதை வேக விட்டுக்கலாம். புடி கொழுக்கட்டை நல்லா வெந்துட்டு ஆற விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை இனிப்பு கொழுக்கட்டையும் நல்லா அடியில் வெந்துட்டு அருமையான இன்ஸ்டன்ட் புடி கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு, இதுக்கு உப்புமா கிண்டணும் எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்லை. அரிசியை ஊற வச்சு குயிக்காக உடனே செஞ்சிடலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.